Hi everyone, welcome to SR Academy. இதுவரை ஒவ்வொரு திறன் வர்புக்ல ஒவ்வொரு பாடமா பார்த்துட்டு வரோம். அதில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிரேட் லெவல் லெசன் 3 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். நம்ம ஒன்றுத்தை படித்து அதிலிருந்து கேட்கப்படும் வினாக்களுக்கு விடை கூற வேண்டும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீட் த ஃபாலோயிங் பை சார்ட் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ஒரு பை சார்ட், ஓகேங்களா? தமிழில் வட்ட விளக்கப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு சரியான விடையை எழுதுக. நல்லா பாருங்க. ஓகே, கேள்விக்கு பதில் எழுதலாமா? வாட் இஸ் பை சார்ட் அபவுட்? இந்த பை சார்ட் எதை பற்றியது? பாருங்க, இதில் ஸ்லீப்பிங், ஒர்க்கிங், லெஷர், ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ், ஈட்டிங், ட்ரிங்கிங், கேரிங், ஃபேமிலி, அதர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் எதை பற்றியது? டைம் ஸ்பெண்ட் பை எம்ப்ளாய்டு பீப்புள். இதுதான் சரியான ஆன்சர். ஏன்னா அவர் ஒர்க்கிங்னு போட்டிருக்காங்க, அதனால் இது எம்ப்ளாய்டு பீப்புளுக்கானது. ஸோ அன்எம்ப்ளாய்டுன்னு இதில் கொடுக்கல. அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஸ்கூலிங்னு கொடுத்துருந்தா சில்ட்ரனை கொடுத்துருக்கோம், அதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 தான் சரியான விடை. ரெண்டாவது, விச் ஆக்டிவிட்டி டூ த பீப்புள் ஸ்பெண்ட் த லீஸ்ட் ஆஃப் தேர் டைம்? ஸோ கொடுத்துருக்கிறதுல குறைஞ்ச நேரம் தான் இப்போ செலவு பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங்க்கு குறைஞ்ச நேரம் செலவு பண்ணுறாங்க. அதுதான் சரி, அங்கே ஒரு டிக்கை போடுங்க. அடுத்தது மூணாவது, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நம்மளோட வீடியோக்கள், திறன் வீடியோக்கள் அனைத்தும் வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. அதில் எல்லா வீடியோஸும் இருக்குது. ஓப்பன் பண்ணி நிதானமாக எல்லா வீடியோவையும் பாருங்கள். உங்களுக்கு தேவையானதை எடுத்து ஃபில்லப் பண்ணிக்கோங்க. Which activity do the people spend the most of their time? Working. ஓகேவா? அதிக நேரம் எதுக்கு செலவிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்க்கு 7.7 மணி நேரம் செலவிடுறாங்க. மீதி எதுலேயுமே அவ்வளவு இல்லை. அடுத்தது கடைசி கேள்வி, which statement is true? People spend less time working than ஈட்டிங், ட்ரிங்கிங் அண்டு ஸ்லீப்பிங். இப்போ கணக்கு போடுமா? மேலே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்க்கு 7.7, ஈட்டிங் ட்ரிங்கிங்க்கு 1.1, அடுத்தது ஸ்லீப்பிங்க்கு 7.5. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 8.6. அது ஒர்க்கிங்கை விட அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிதான். அப்போ ஆப்ஷன் ஏ, இதுக்கு தான் நாம் டிக் செய்ய வேண்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.